சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை படிக்காமல் சென்றதன் மூலம் ஆளுநர் தனது பதவியை அவமதித்து விட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பகுதி நேர ஆசிரியர்கள் தகுதி தேர்வுகளில் சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்பட்டு காலி பணியிடங்களில் நியமிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பு. சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் 3400 ரூபாயாக உயர்வு. முதலமைச்சரின் பதில் உரையை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள், பிஜேபி உறுப்பினர்கள், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்பு. அறுபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை காணொலி மூலம் வழங்கினார் பிரதமர் மோடி. மக்களை சிரமப்படுத்தாமல் அவர்களுக்கான சேவைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தொடங்கியது. வாக்கு வங்கி அதிகம் உள்ள 12 தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை.